விஜய் வந்தார், அவர் ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறாரு. அவங்க பொம்னாடி தான் இப்படி சைன் காமிக்கிறாங்க, ஐ ஹாட் சைன். அது எப்படி பண்ண எனக்கு வயசாயிடுச்சு, இப்படி இப்படி பண்ற எப்படி பண்றது அதை எண்ணும் பொழுது ஒருத்தன் பாக்கெட்ல வச்சுக்கணும். ராகுல் காந்தி எந்த ஊர் போயிருக்காருன்னு தெரியுது. அவர் வந்து ஒரு 15 நாள் வனவாசம் போயிட்டாரு. எல்லாரும் சொல்றாங்க ஒரு குழந்தை இருக்குதுங்கிறாங்க, கல்யாணம் ஆயிடுக்குங்கிறாங்க. ஒண்ணுமே நம்ப முடியல. அண்ணாமலை ஒரு பேலன்ஸ்டா இருக்காரு. அவர் மிக குழந்தை நடப்பது போன்று பேபி ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். ஒரு குழப்பவாதி திருமாவளவர். ஏதாவது ஒரு உளறிட்டே இருப்பாரு. திருமாவளவனுடைய ஒரு சுய புத்தி இல்லாதனால இம்பேலன்ஸ் பர்சன். நிர்மலா சீதாராமனை மாற்ற மாட்டார்கள். டிஸ்குவாலிஃபை பதவி நீக்கம் செஞ்சிருந்தாங்கன்னு வச்சுங்க, 25 இடத்துல தேர்தல் வந்திருக்கும் தமிழ்நாட்டில். இடைத்தேர்தல் கிட்ட வந்தாலும் சரிமா விஜய் தான் ஜெயிப்பாருமா. சிசிடிவில கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு 14 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போறான். எப்படி கேஷ் எடுத்தா போல எங்க இப்போ சைபர் கிரைமில் தான் சைபர் கிரைம். எதிர்கட்சிகள் இந்துக்களை தாக்க ஆரம்பித்தால் அது பாஜகவிற்கு சாதகமாக போய்விடுமோ என்றுதான் காங்கிரஸ் பயப்படுகிறது. நம்பிக்கை மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். வணக்கம்மா. இப்ப தமிழகத்துல 5 இடத்துல இடைத்தேர்தலை ஒத்தி வச்சிருக்காங்க. இதுக்கு பின்னணியில என்னெல்லாம் இருக்கு சார்? 5 தேர்தலை ஒத்தி வைப்பதன் காரணம் சபாநாயகர் இன்னும் முடிவு செய்யவில்லை அந்த 4 பேருடைய டிஸ்குவாலிஃபிகேஷனை பத்தி. அது எவ்வளவு நாள் நீட்டி வைப்பாங்கன்னு தெரியாது. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் ஒரு முடிவை எடுத்து விட்டால் அந்த முடிவை தேர்தல் கமிஷனுக்கு சொன்னால் அந்த தடை நீக்கப்படும். எனினும் சுப்ரீம் கோர்ட் இடையூறு செய்தால், யாராவது இப்ப தமிழ் வெற்றி கழகம் சார்பாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு யாராவது போனாங்கன்னா அந்த ஸ்டே வெக்கேட் பண்ண முடியும். இதுதான் 2 பிரச்சனை. இது லீகல் பிரச்சனை. அரசியல் பிரச்சனையே சட்ட பிரச்சனையாக்கியது அதிமுக. இன்பதுரை என்று சொல்லக்கூடிய அதிமுக எம்பி தமிழக ஹைகோர்ட்ல, சென்னை ஹைகோர்ட்ல ஒரு தாக்கல் செய்தார். குதிரை பேரம் நடக்கிறது, எங்களை எல்லாம் கன்சல்ட் பண்ணாதே ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணிட்டார் ரெசிக்னேஷனை, இது குதிரை பேரம், இது பண்ணது தப்புன்னுட்டு. மீதி பேருக்கு என்ன பண்ணாங்க, மன்னிப்பு கேட்டுட்டாங்க. மன்னிப்பு கேட்டதால அதெல்லாம் ஒன்றும் ஆகுது. 25 பேருக்கு ஃப்ரீ கொடுத்துட்டார். இது அரசாங்கம் காப்பாற்றப்பட்டது இதனால. ஆனா 5 பேருடைய எதிர்காலம், அவர்கள் ராஜினாமா செய்தாலும் மறு தேர்தல் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் செய்யும். எது இருப்பினும் 6 மாதத்திற்குள் தாங்கள் தேர்தலை நடத்தி ஆக வேண்டும். அந்த 6 மாத காலம் செப்டம்பர் அக்டோபரில் முடிந்தால் அதற்குள்ள லீகல் பிரச்சனையில போய் சுப்ரீம் கோர்ட்டை தடையிட்டு அந்த ஸ்டேவை வெக்கேட் பண்ணிடுவாங்கன்னு தான் டெல்லியில பேசுறாங்கம்மா காயத்ரி. நடந்திருக்கா எப்படி சார்? குதிரை பேர் நடந்துதான் இருக்கு, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியும். குதிரை பேர் எந்த கட்சி நடக்கிற, காங்கிரஸ் கட்சி நடக்கலையா? இல்ல ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்த பொழுது 11 அதிமுக எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கினாரோ இல்லையோ, தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் 11 அதிமுக எம்எல்ஏக்களை வைத்துத்தானே அவர் அரசாங்கம் தப்பியது. மெஜாரிட்டி வந்திருந்தா கூட செந்தில் பாலாஜி எங்கேருந்து வந்தாரு, நம்ம சேகர் பாபு எங்கேருந்து வந்தாரு, ராஜகண்ணப்பன் எங்கேருந்து வந்தாரு, ஐ பெரியசாமி எங்கேருந்து வந்தாரு, KSSR ராமச்சந்திரன் எங்கேருந்து வந்தாரு, இதெல்லாம் கேட்கலாமோ இல்லை கேள்வி. ஆக மொத்தம் பாருங்க, நரேந்திர மோடி சிவசேனா பிளவுபட்டு அதன் பாஜக வராங்க. எங்க கையில ஆட்சி இருக்குதோ அந்த பக்கம் வந்துடுவாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி இருக்குது கையில அங்க வந்துடுறாங்க. ஸோ இதுதான் ஒரு பிரச்சனை. குதிரை பேரம் நடந்தது, யாரும் ஒத்துக்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா வெளியில சொல்லுவாங்க இல்லை இல்லைன்னுட்டு. எப்படி குதிரை பேரம்னா ஒன்னே ஒண்ணுமா, பதவி தரேன்னு சொல்லுவாங்க, பணம் தரேன்னு சொல்லுவாங்க. இது 2 தான், வேற ஒண்ணுமே கிடையாது. கேஸ் போடுவாங்க. கேஸ் போடுறதுல இந்த காலத்துல சகஜமா போயிடுச்சு. ஏன்னா கேஸ் என்னதான் கேஸ் போட்டாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டினுடைய மனிதாபிமான நிலைமையில் இல்ல அப்படி வரல சார். இப்போ அவங்க மேல இருக்க வழக்க நாங்க அரெஸ்ட் ஆகாம பாத்துக்கிறோம் அந்த மாதிரி எதுவும் சொல்லுவாங்களே. அது ஒண்ணு இருக்கு, வழக்கு போடுவோன்னு இருக்கு. ஒண்ணு இருக்கு, வரலன்னா வழக்கு போடுறது. ஆனா வழக்கு இருக்கு, வழக்கு வேலை நாங்க ரிவைவ் பண்ணுவோம், மீண்டும் அதை புதுப்பிப்போம் என்று சொன்னால் சுப்ரீம் கோர்ட் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிட்டாங்க 3 வாரத்துக்கு மேல எந்த கேஸும் நடந்தலைன்னா கூட தட் வில் பிகம் ஒரு பெயில் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஜெயில் இஸ் அ ரூல், பெயில் இஸ் அ நார்மல் ப்ரொசீஜர்னு சொல்றாங்க. எப்போ ஜெயில் போறதுக்கு முன்னாடி ஒரு பெயில் கிடைச்சிட்டுனா வெளில வந்துடுறாங்க. முதல்ல எல்லாம் பெயில் கிடைக்காத எத்தனையோ வருஷம் இருந்தாங்க சில கேஸுக்கெல்லாம். ஆனா ஒரு சட்டமும் ஒரு இருட்டறைத்தான் நான் பார்க்கிறேன். சட்டத்தில் வளைவு சொலைகள் இருக்கிறதுனால எல்லாரும் பூந்துகிருந்து வெளில வந்துடுறாங்க. அதற்கு
இந்த விஜய் அரசாங்கம் கூட நம்ம வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜய் பாஸ்கர் ஓட்டு போட்டுட்டு சர்க்காரை காப்பாத்திட்டாங்க. 144 ஓட்டு வந்துட்டு அப்புறம் கை தட்டி வெளில வந்துட்டாங்க. அவங்க எல்லாம் தப்பிக்க வச்சுட்டாரு ஸ்பீக்கர் பிரபாகரன். என்னை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு ஒரு வேளை டிஸ்குவாலிஃபை பதவி நீக்கம் செஞ்சிருந்தாங்கன்னு வச்சுங்க, 25 இடத்துல தேர்தல் வந்திருக்கும் தமிழ்நாட்டுல. இப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து முறிவுக்கு வந்திருக்கு. இதுக்கு அப்புறமா இரு கட்சிகளும் தனித்தனியா நான் பயணிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது தமிழகத்துல இருக்கிற அரசியல் சூழல், இப்ப இடைத்தேர்தல், இதெல்லாம் வந்து எந்த விதத்துல வாக்கு வங்கிய வந்து பாதிக்கும் சார்? என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த மட்டும் மாற்றங்கள் உடனே வராது. ஏனென்று கேட்டால், மாற்றங்கள் வருவதாக இருந்தால் அரசாங்கத்தின் மீது அவநம்பிக்கையோ அதிருப்தியோ வர வேண்டும். விஜய் அவர்கள் நேற்று கூட பெரம்பூர் போயிருந்த பொழுது பொதுமக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒரு 4 நாள் முன்னாடி கரூர் போயிருந்தார், பொதுமக்கள் வந்திருந்தாங்க. அவர் மீது ஒரு பாசம், அன்பு இருக்கிறது. நான் ஒரே ஒரு விஷயம் நம்பிக்கை நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் காயத்ரி மூலமாக. கரூர்ல பெண்கள் அதிகமாக இருந்தாங்க, பேசுறதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து தேர்தல் ரேலியில விஜய் வந்தார், ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறாரு. அவங்க பொம்னாடி தான் இப்படி சைன் காமிக்கிறாங்க, ஐ ஹாட் சைன். அது எப்படி பண்ண எனக்கு வயசாயிடுச்சு, இப்படி பண்றதா எப்படி பண்றது தெரியல. சம்திங் லைக் தட். அவர் இப்படி எப்படிங்கிறாரு. அது பார்த்தீங்கன்னா ஒரு 500 பெண் காமிச்சாங்க. ரோட்ல எல்லாம் பாக்குறேன் இப்படி இப்படி. இது ஒரு புது ரகமாக இருக்கிற தமிழக அரசியல். ஆக மொத்தம் என்ன இருந்தாலும் அது வந்து சினிமா ஈர்ப்பு தானே சார்? அது எல்லாமே சினிமா கவர்ச்சி தானே. நரேந்திர மோடிக்கு வட இந்தியாவில் பண்றாங்க, அவர் சினிமாவில் இருந்தாரு. பொதுமக்களுடைய ஈர்ப்பு சக்தி. அப்ப இந்திரா காந்தி சினிமாவில் இருந்தாங்களா? இல்லையே. அவங்கெல்லாம் அவ்வளவு பண்ணாங்களே, எதுக்காக? எடப்பாடி பழனிசாமி என்ன சினிமாவில் இருந்தாரு என்ன? அவருக்கு எத்தனை பேர் கை காமிக்கிறாங்க, எத்தனை பேர் ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறாங்க, எத்தனை பேர் இந்த ஹார்ட் சைன் காமிக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் அரசியல்வாதி மீது ஒரு நம்பிக்கை என்று வந்துவிட்டால் அதை தாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால இடைத்தேர்தல் கிட்ட வந்தாலும் சரிமா விஜய் தான் ஜெயிப்பாருமா. சப்போஸ் 15 இடத்து இடைத்தேர்தல் வருதுன்னு வச்சுங்க, 15லையும் விஜய் தான் ஜெயிப்பார். 2-3 ஏதி அதிமுக திமுக வரக்கூடாது. அரசாங்கம் கையில் இருக்கிறதுனால எல்லாரும் போய் பண்ணும், பணம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, வசதி கொடுக்குறாங்களோ இல்லையோ, விஜய் அங்க போனாலே வந்துடும். அதை தவிர இன்னொன்னு சொல்றேன், இப்போ காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிசிகா, மதிமுக இவங்கெல்லாம் சேர்ந்தீங்கன்னா ஒரு 22-25 வருது. விஜய் கிட்ட 108 தான் இருக்கு. 144 வாங்கினாரு நம்பிக்கை ஓட்டு தீர்மானத்தும் போது. அந்த 144 எப்படி அச்சீவ் பண்ணணும்னு அவர் பாக்குறாரு. இந்த கம்யூனிஸ்ட கைட்டி விட்டுட்டு தனக்கு ஒரு பெரும்பான்மை கிடைத்து விட்டதனால் நல்லதாயிடும் பாக்குறாரு. தட்ஸ் வாட் சிம்பிள் பண்ணணும்னு பாக்குறாரு. அதுவும் நடக்குது. அதை தேர்தல் இருந்தாலும் தன்னுடைய அரசாங்கம் 5 ஆண்டுகளுக்கு நீடிக்க முடியும் என்பதை நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது காயத்ரி. இப்ப ராமர் கோயில் திறப்பு, ராமர் கோயில் இஷ்யூ ஆகட்டும், இப்ப நீட் தேர்வு விஷயமாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எதிர்கட்சி வந்து ஒன்னா சேர்ந்து எதிர்க்கலையோ, இந்த விஷயத்துக்கெல்லாம் ஒன்றா இணைந்து ஒரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, இதெல்லாம் பாருங்க அப்படின்னு ஒன்னா சேர்ந்து கேள்வி எழுப்பலையோ சார்? கேள்வி எழுப்ப முயற்சிக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் இந்த வருட கடைசியில் அடுத்த வருட முதலில் தேர்தல் வருவதனால் ராமர் பிரச்சனை அதிகமாகிவிட்டது. யோகி ஆதித்யநாத் தன்னுடைய கையில் அந்த ராமர் கோவிலுடைய பிரச்சனை எடுத்துக்கொண்டு விட்டார். சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீமை மேற்பார்வையிடுகிறது. ஊழல் நடந்திருக்கிறது காயத்ரி. இது வந்து எப்படி சார் பாதிக்கும்? உத்தரப்பிரதேச தேர்தலை வந்து பாதிக்குமா சார்? இது ஏதோ ஆட்சி மாற்றம் வர வாய்ப்புகள் இருக்கா? ஆட்சி மாற்றம் ஒண்ணுமே வராது. யோகி ஆதித்யநாத் மிக மிக சிறப்பாக ஆள்கிறார் என்று தான் பொதுமக்களிடையே சரி, அதிகார வர்க்கத்திலும் சரி ஒரு கேள்விப்படக இருக்கிறது. ஒன்னே ஒண்ணு சொல்றேன் காயத்ரி, இப்போ வந்து ஒரு உண்டியில நிறைய பேர் படம் போடுறாங்க, கோவில் உண்டியில பாருங்க. அங்க சொல்லச்ச இந்த 500 ரூபாய் நோட்டு நிறைய அப்படி போடுறாங்க, நிறைய பேர் அப்படி போடுறாங்க. அதை எண்ணும் பொழுது பாக்கெட்ல வச்சுக்கணும். அது எல்லா கோவிலும் நடக்குது. திருப்பதி கோவில் நடந்தது, சபரிமலை நடந்தது, எல்லா கோவிலும் நடந்தது. ஆனா அதுல சம்பத் ராய் என்பவர் ஒரு முக்கிய அதிகாரியாக இருந்தார். சிஓ மாதிரி இல்லாட்டாலும் அவர்களுடைய முயற்சினால்தான் ராமர் கோவில் கட்டப்பட்டது. அவர் விஸ்வ ஹிந்து பரிஷத்திலும்
பாரதிய ஜனதா கட்சியும் நீண்ட நாள் பயணம் செய்தவர். அவருக்கு வயது 80. ஆனால் அதே சம்பத் ராய் தயவு காண்பிப்பார். அதாவது கொஞ்சம் கைண்ட் ஹார்ட்டட் மேன். எவனா பணம் எடுத்துமான கூட கண்டுக்காது. ஒரு நாள் என்னன்னா சிசிடிவில கண்டுபிடிச்சிட்டாங்க, ஒரு 14 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போறாங்க. எப்படி ஒரு பையில. அதுல என்ன வந்ததுமா அந்த விஷயம்? எல்லா கோயிலும் ஊழல் நடக்குது. இது இப்போ ஒண்ணும் இல்லை, ஒரு சொசைட்டின்னு இருக்க, ஒரு குரூப் ஹவுசிங் சொசைட்டியில ஒரு டெல்லியில இருக்கோம்னு வச்சுங்க, எங்களுடைய அக்கௌண்டன்ட் ஊழல் பண்றான். நம்ம எங்க பணம் இருக்குதோ அங்க ஊழல், எங்க கேஷ் இருக்குதோ அங்க ஊழல், எங்க இப்போ சைபர் கிரைமுக்கு தான் அங்க சைபர் கிரைம். ஆக மொத்தம் ராமர் கோவிலில் ஊழல் நடந்திருக்கிறது. எதிர்கட்சிகள் அது செய்ய முடியாது இருப்பதன் காரணம், எதிர்கட்சிகள் இந்துக்களை தாக்க ஆரம்பித்தால் அது பாஜகவிற்கு சாதகமாக போய்விடுமோ என்றுதான் காங்கிரஸ் பயப்படுகிறது. நீங்க ஒரு இடத்துல அடிச்சுனே இருந்தீங்கன்னா இன்னொரு இடத்துல சிம்பத்தி வந்துடும், அதுக்காக விட்டுடுறாங்க. அதனால இப்ப இந்து கோவில நிறைய சொல்ல முஸ்லிம் வாக்காளர்கள் ஒன்னா முடியும் உங்களுக்கு. ஆனா முஸ்லிம் வாக்காளர்கள் பெரும்பான்மை இல்லை, இந்துக்கள் பெரும்பான்மை இருக்கிறார்கள். இப்ப தமிழகத்தில் வேறு விதமாக இருந்தது தேர்தலில். உத்தரப்பிரதேசத்தில், யூபியில் கண்டிப்பாக பாஜகவிற்கு சாதகமாகத்தான் போகும். ராகுல் காந்தி ஃபாரின் போயிட்டாங்க. எதிர்கட்சிகளிடையே ஒற்றுமை இல்லை. ராகுல் காந்தி எந்த ஊர் போயிருக்காருன்னு தெரியல. அவர் ஒரு 15 நாள் வனவாசம் போயிட்டார். ராமர் கோவில், ராமர் இலங்கைக்கு போனவர், இவங்க போயிட்டார். அவர் எல்லாரும் சொல்றாங்க ஒரு குழந்தை இருக்குதுங்கிறாங்க, அவர் கல்யாணம் ஆயிடுத்துங்கிறாங்க. ஒண்ணுமே நம்ப முடியல. டெல்லியில அந்த அமித்ஷாவே ஒரு பப்ளிக் நிகழ்ச்சியில ராகுல் கன்வால் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை ஆசிரியருடைய பேட்டியில் ஒரு கருத்து தெரிவிக்கும் போது எங்களுக்கு எல்லாம் தெரியாது, அரசாங்கத்தில் இருப்பவர்கள் சொல்லியாக வேண்டும். இதே அமித்ஷா அவர்கள் கண்டிப்பாக அவருக்கு உளவுத்துறை மூலமாக பல செய்திகள் கிடைக்கும், அதையெல்லாம் பப்ளிக் ஆக்கணும். அப்பதான் தெரியும் உங்களுக்கு. பயப்படுறாங்க பாஜக. இது பிரச்சனையாச்சுன்னா அவங்க ஆதாரம் வெளியிட தயாரா இருப்பாங்களா சார்? பிரச்சனை ஆக மாட்டாங்க. அவருடைய பிரச்சனை ஆச்சுன்னா உடனே நரேந்திர மோடி பத்தி பேசுவாங்க. இதெல்லாம் ஒரு வழக்கம் தாங்கம்மா. இவன் கேட்டா அவனேனும், அவங்க கேட்டா இவனேன்னுவாங்க. ஒரு பிரச்சனையா பாத்தீங்கன்னா, ராமர் கோவில் கண்டிப்பாக ஒரு ஊழல் நடந்திருக்கிறது. ஆனால் அது பாஜகவுடைய வெற்றியை பாதிக்காது. யோகி ஆதித்யநாத் 3வது முறையாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவார். இதே வீடியோவை நீங்க பிப்ரவரி மாசம் 2027 போட்டு பாருங்க. நம்ம பேசுறது உண்மையாவதா இல்லையா பாருங்க. ஏன்னா அந்த சூழ்நிலை அந்த மாதிரிதான் இருக்குது. காயத்ரி, இப்போ மத்திய அமைச்சரவையில நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை நிதித்துறையில இருந்து மாத்திட்டு அவருக்கு பதிலா ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநருக்கு கொடுக்கறதெல்லாம் பேச்சு அடிப்படுது. இது எந்த அளவுக்கு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குமா? நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை மாற்றத்துக்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சார்? வாய்ப்பே கிடையாது. நிர்மலா சீதாராமன் மாற்றுவார் என்று தொழிலதிபர்கள் அம்பானி, அதானி போன்றவர்கள் கலப்பி விடுகிறார்களே தவிர, பாஜகவில் இருக்கக்கூடிய சில சீனியர் மந்திரிகள் அவர்களுக்கு நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து இருப்பது பிடிக்கவில்லை. குறிப்பாக ப. சிதம்பரம் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் அவர் 8 பட்ஜெட் தான் போட்டிருக்காரு. நிர்மலா சீதாராமன் 10 பட்ஜெட் போட்டாங்க. இந்திய பொருளாதாரத்தை விரல் நுனியில் வைத்திருக்கக்கூடிய அந்த அம்மையார் எனக்கு மிக மிக நெருக்கமானவர். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், அவர் போயிடுவாரு, ரிசர்வ் பேங்க் வந்துடுவாருன்னு சொல்றதெல்லாம் பொய். நம்பவே நம்பாதீங்க. காரணம் என்ன என்று கேட்டால், நரேந்திர மோடிக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன். நிர்மலா சீதாராமனுக்கு ஊழல் கிடையாது, கை சுத்தம், எல்லாமே சுத்தம், நோ இஷ்யூஸ். அவங்களுக்கு ஒரு விதமான பிரச்சனை இல்லாத இருக்காங்க. யாராவது ஓடணும்னு எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப சக்திகாந்த் தாஸ் வரான். சக்திகாந்த் தாஸ் இப்பொழுது பிரதமர் செயலகத்தில் முதன்மை செயலாக இருக்கிறார். தமிழ்நாடு கேடர் IAS ஆபீசர், தமிழ் தெரிந்தவர். ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், நரேந்திர மோடி ஒரு அரசியல்வாதி. 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நரேந்திர மோடி தன்னுடைய 2.5 ஆண்டு ஒளிந்து 2வது 2.5 ஆண்டில் வடி எடுத்துக்கும் பொழுது ஒரு அரசியல்வாதியைத்தான் அவர் நம்புவாரே தவிர ஒரு பியூரோக்ராட் அதிகாரியை நம்ப மாட்டார். நிதி அமைச்சகத்தில் நிர்மலா சீதாராமன் மாற்ற மாட்டாங்க. சப்போஸ் அவங்க மாத்தினா கூட ஒரு பாலிட்டிஷியனா வருவாங்க தவிர அதிகாரி வர மாட்டாங்க என்பதுதான் என்னுடைய கருத்து. காயத்ரி, நிர்மலா சீதாராமன் மாற்றவே மாட்டாங்க. ஏன்னா பொருளாதார ரீதியில் இந்தியா மிக சிறப்பாக பயன்பட்டு கொண்டு வருகிறது. கடந்த கொரோனா சமயத்தில் இருக்கட்டும், ஈரான் போர் நடந்த பொழுதும் சரி, அதைத்தான் பிரதமரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எப்படி பொதுமக்களுடைய ஆதரவின் மூலமாக, ரிசர்வ் வங்கியினுடைய ஆதரவு மூலமாக பெட்ரோல் விலை 120 ரூபாய் ஆனாலும் கூட
ஈரான் போரில் ட்ரம்ப் செய்தது தவறு என்று ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட பொதுமக்கள் நரேந்திர மோடியினுடைய தர்ம சங்கடத்தை அறிந்து கொண்டிருக்கிறார்கள், புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமனை மாற்ற மாட்டார்கள். சரிங்க சார். அதே மாதிரி இப்ப வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து மேடையில பேசும்போது தாவேகாவும் திமுகவும் இணைந்து ஏன் ஐஎன்டிஏ கூட்டணியில வந்து பயணிக்க கூடாது, வெஸ்ட் பெங்கால்ல இல்லையா, அதே மாதிரி திமுகவும் தாவேகாவும் எதிரணியா இருந்தாலும் காங்கிரஸோட கூட்டணியில இல்லாம இருந்தாலும் ஐஎன்டிஏ அலையன்ஸ்ல வந்து இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இது எந்த அளவுக்கு சாத்தியம் சார்? தமிழகத்தில் தலித் வாக்குகளை தமிழ் வெற்றி கழகத்திற்கு தாரை வாய்த்த விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் நடுங்கி இருக்கிறார், பயப்படுகிறார். தமிழக அரசியலில் தலித் வாக்காளர்கள் விஜய் பக்கம் போனது திருமாவளவன் ஏதோ வாய் வர தவறி பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் வைகோ திருமாவளவனுக்கு நோபல் பிரைஸ் தர வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அது மாதிரி உளர்வாயனாக்கி விட்டார். ஐயா கருணாநிதி அவர்கள் டாக்டர் HV அண்டே உளர்வாயன் என்று சொல்வார். ஆனால் சென்னையில ரிப்போர்ட்டரா இருந்த போது 1990-95 எல்லாம். ஆனால் இப்போ வந்து 2026 திருமாவளவன் அந்த பட்டத்தை பெற்று விட்டார். ஒரு இந்திய அலையன்ஸ்ல எளிய புனி ஒன்னா உட்கார முடிக்குமா காயத்ரி? நம்பிக்கை மீடியா நேயர்களுக்கு சொல்ல வேண்டும், ஒருத்தனுக்கு நம்பிக்கை வேணும். அவநம்பிக்கை இருந்துன்னா ஒருத்தர் வரமாட்டாங்க. அது தவிர ராகுல் காந்தியும் நரேந்திர மோடியும் ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியுமா? அவர்தான் வந்து வெஸ்ட் பெங்கால் மம்தா அவர்கள் இல்லையா, அந்த மாதிரி இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மம்தா தோத்து போயிட்டாங்கம்மா. இவரு ஒரு 2 சீட்ல வந்து 2 மந்திரி துணை முதலமைச்சர் ஆகணும்னாரு, இவரே முதலமைச்சர் ஆகணுங்கிறாரு. ஒரு குழப்பவாதி திருமாவளவர். எலெக்ஷனுக்கு முன்னாடி MLA ஆகணும்னாரு, MP ரிசைன் பண்றேன்னாரு. தெரியுமில்ல உங்களுக்கு? ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி இவர் வந்து ஏதானு ஓளறிட்டே இருப்பாருங்க. திருமாவளவனுடைய ஒரு சுய புத்தி இல்லாதனால இம்பேலன்ஸ் பர்சன், ஒரு தலைமை நடுங்குகிறார். அவர் ஒரு ஒரு நியூட்ரலா இருக்கவே மாட்டேங்கிறார். நடுத்தரமாக இருந்து அரசியல் பண்ணிட்டு போயிடுங்க, யாரும் வேணாங்கிறாங்க. இவர் வந்து ஸ்டாலினையும் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்னாக்கணும்னாரு. இப்ப ஸ்டாலினையும் ராகுல் காந்தியும் ஒன்னாக்கணுங்கிற இது முடியுமா? இது கட்சியில முடியுமா? இவரு பாமக ஒன்னாட்டுமே, அது பாங்க. அன்புமணி ராமதாசும் நம்ம திருமாவளவன் ஒரு மேடையில வருவாங்களா? தலித்தும் வன்னியர்களும் வரவே மாட்டாங்க. இவர் உன்னதர் பேர் சொல்றாரு. ஆக மொத்தம் அவர் சொல்லக்கூடிய ஒரு ஃபார்முலா, ஒரு வழிபாடு, ஒரு வரையறுத்தல் நடக்காது என்பதைத்தான் ஆணித்தரமாக சொல்ல முடியும் காயத்ரி. சரிங்க சார். இப்போ அண்ணாமலை அவர்களோட வீத லீடர்ஸ் மாநாடு நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து அந்த அறிவிப்பு வெளியிட்ட முதல் நாள்ல இருந்தே ஒரு 11 லட்சம் பேர்கிட்ட இணைஞ்சிருக்காங்க. ஆனா இப்போ கடைசி ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா 19 லட்சம் அப்படிங்கிற அளவு தான் உயர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் பெருசா நம்பர்ஸ் எதுவும் ஏறல. இது எந்த மாதிரியான விஷயத்த நமக்கு சொல்ல வருது சார், அண்ணாமலை அவர்களோட இந்த வீத லீடர்ஸ் பத்தி? வீத லீடர்ஸை பற்றி பேச வேண்டுமென்றால் தமிழகத்தில் ஒரு புது இளைஞர் சமுதாயம் விஜய்க்கு அப்புறம் ஒரு புது முகத்தை தேட ஆரம்பித்து விட்டார்கள். அது உதயநிதியாக இருக்கலாம், மிதுன் பழனிசாமியாக இருக்கலாம், சீமானாக இருக்கலாம், அன்புமணி ராமதாஸாக இருக்கலாம், GK வாசன். அவெல்லாம் வயசானா கூட GK வாசனுக்கும் அன்புமணிக்கும் ஸ்டில் தே திங்க் எல்லாம் இன்னும் ஒரு 20 வருஷம் இருக்குது. அதை தவிர எல்லாத்த விட ரொம்ப வயசுல சின்னவர் அண்ணாமலை. 43 வயசாச்சு. அவரை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் தாங்கள் கூறியபடி 50 லட்சம் பேர் ஆனாங்கன்னா நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேங்கிறாரு. ஏன் நிறைய பேர் வந்து சேரல கேட்டீங்கன்னா, அவர் பாஜகவுடைய முகமோ என்று பார்க்கிறார்கள் பலர். எதிர்கட்சிகள்லாம் கூட இன்னும் சொல்றாங்க, திருமாவளவன், ஸ்டாலின் போன்றவெல்லாம் சொல்றாங்க, இவர் வந்து பாஜகவின் முகமூடி, ஜாகிரதையா இருங்க. விஜயை அவர் ஆதரிக்கிறார். ஆனால் விஜய் எதிர்த்துதான் அரசியல் செய்வார். என்னை பொறுத்த மட்டில் அண்ணாமலைக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது, பொறுத்திருந்து பார்க்க. இப்ப பாஜக விட்டு ஏங்கம்மா இருந்தாருன்னா அவரு? பாஜக விட்டு இதே காரியத்தை பாஜக செஞ்சுக்கலாம்ல நீங்க. அவர் வந்து நான் ஹிந்துத்துவம் இல்லை, நான் வீட்டு உள்ள சொக்காய ஊற்றி வைக்கிறாம வச்சுட்டு வந்துடுவேன், வெளில வந்து நான் செக்யூலர் அப்படிங்கிறாரு. செக்யூலர்னா என்ன ஆக மொத்தம்? இந்த திராவிடியன் மூவ்மெண்ட் சப்போர்ட் பண்றீங்களா? அப்ப திமுக சப்போர்ட் பண்றதுன்னா திமுக சேர்ந்துருவாரு அவரு. ஒரு காலத்துல ஒரு நாள் இப்போ நரேந்திர மோடியை முதலமைச்சர் பிரதமராக கொண்டு வழிபட்ட அண்ணாமலை அப்துல் கலாம சொல்றாரு. வரவேற்கத்தக்க. அப்துல் கலாம் செல்சி லீடரா இருந்தார், யாரும் இல்லைங்கிற.
ஆனால் அப்துல் கலாம் சொன்ன ஒரு சில முயற்சிகள் பாராட்டத்தக்கதுதான். அப்துல் கலாமை இவர் தலைமையில் ஏற்றுக்கொண்டு செய்தால், ஏற்கனவே தமிழகத்தில் காமராஜர், ஈவி ராமசாமி நாயக்கர், வேலு நாச்சியார், அம்பேத்கர் போன்றவர்களுக்கெல்லாம் முதன்மையாக கருத்தில் வைத்துக் கொண்டு அவருடைய கொள்கையை நான் அமல்படுத்துவேன் என்று விஜய் களப்பெற்ற பிறகு இவர் அப்துல் கலாம்ங்கிறாரு. ஆகும்போது தமிழ்நாட்டில் ஸ்டாலினுக்கு பின்னாடி, எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி அதிமுக திமுக கலகலத்து இருக்குது. விஜய் வந்ததுனால விஜய் என்ற புதுமுகம் தமிழக அரசியலில் இப்படி வந்து விட்டதனால் தமிழகத்திலே அரசியல் மாற்றம் வந்ததாகத்தான் நான் கருதுகிறேன். காயத்ரி, 1967 நான் தமிழக அரசியல் நேராக பார்த்து கொண்டு வருவோம். நான் சிறு வயதில் இருந்து என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனார் ஜா ராமபத்ரன் அவர்கள் ராஜாஜியிடம் துணை செயலாளராக இருந்தார். டெப்டி செக்ரட்டரி, பிரைவேட் செக்ரட்டரி மாதிரி. நான் போயிருக்கேங்க காயத்ரி, சின்ன வயசுல காஞ்சிபுரத்துக்கு சென்னையிலேருந்து பாரிஸ்லேருந்து பஸ்ஸை பிடிச்சிட்டு நாங்கள் போவோம். நானும் எங்கள் அப்பாவும் காஞ்சிபுரத்தில் ராஜாஜி கொடுத்த லெட்டர் அண்ணாதுரை கிட்ட கொடுக்கறதுக்கு, ஆயுத மில்லத்திட்ட கொடுக்கறதுக்கு. அவங்களுடைய தமிழக அரசியலை நான் படித்தவன், புரிந்து கொண்டவன். இப்படி பின்னணியில் இருக்கும் பொழுது ஒன்று நான் சொல்லுகிறேன், தமிழக அரசியல் மாறிவிட்டது. இனி வரக்கூடிய நாட்களில் விஜய் அவர்கள் இன்னும் 3 அல்லது 4 முறை கூட முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க முடியும். அவருக்கு வயசு எங்க டேஸ்ல இருக்குது. இந்த பின்னணியில பாத்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். விஜய்க்கு எதிராக யார் வருவார் என்று கேட்டால் உதயநிதி இருக்கிறார், ராமதாஸ் இருக்காரு, அதுல அண்ணாமலை சேர்த்து. அண்ணாமலை புகழ்பெற்ற தலைவர், அவருக்கு வரவேற்பு இருந்தாலும் அவருடைய பாஜக முகத்திலிருந்து அவர் வெளியே வந்தால்தான் அவருக்கு ஏற்பாடுக்கு மெத்தட் இல்லாமல் வர முடியாதுங்க அவரால். அண்ணாமலைக்கு எதிர்காலம் இருக்கிறது. 2036 பார்க்கலாம், 31 அவருக்கு இல்லைங்க. அதாவது அவர் இன்னும் மதசார்பற்ற ஒரு அரசியல்வாதியா மக்கள் இன்னும் நம்பலன்றீங்க. அப்படி 11ல இருந்து 19 லட்சம் போச்சு, 50 லட்சம்ங்கிறாரு இவரு. எப்போ ஒரு 50 லட்சம் வருது? அது தவிர எல்லாரும் கேட்கறாங்க, அவர் திமுகவுடைய முகமூடியா, அதிமுகவுடைய எல்லாரும் கேட்கறாங்க. Who is backing him? ஆனா அவர் பேசும்போது நாங்க 50% இலக்கை அடைஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்றாரு சார். அவரோட கருத்து. வாழ்த்துக்கள். அவருக்கு நல்ல உழைப்பவர், யாரும் இல்லைங்கிற, நல்லா பேசக்கூடியவர். ஆனா பொதுமக்கள் அவரை இன்னும் நம்புவதற்கு நாளாகும். அந்த பாஜக முகமூடி கீழே மட்டும் அவர் இருப்பாருங்க. அவர் டிஎம்கே பக்கம் தான் போவாருமா காயத்ரி. இப்போ அவர் அதே சொன்ன மாதிரி திமுகவை எதிர்த்து அரசியல் செஞ்சுட்டு வந்தவர். இப்போ அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா கடந்த திமுக ஆட்சியில இந்த ட்ரக் அம்பாசிடர் அப்படிங்கிற முன்னெடுப்பை பாராட்டி இருந்தாரு. இப்ப அதனால இப்போ திமுக பக்கம் போகவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனா அவர் பாத்தீங்கன்னா மொத்தமாவே யாருமே அவர் பெருசாவே எதிர்த்தோ இல்ல அடிச்சோ பேசவே இல்லை. அவர் சொல்ல வந்தது மட்டும்தான் பேசுறாரு. சோ அதனால அவரு பேலன்ஸ்டா இருக்காரா? எந்த பக்கம்? அண்ணாமலை ஒரு பேலன்ஸ்டா இருக்காரு. அவர் மிக குழந்தை நடப்பது போன்று பேபி ஸ்டெப் எடுத்து வைக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து காயத்ரி. என்னுடைய கேள்விகளுக்கு பொறுமையாகவும் விளக்கமாகவும் பதிலளித்ததற்கு நன்றி சார். தேங்க்யூ.